ரணில் மற்றும் ராஜபக்ஷக்களுக்கு இடையில் அவசர ரகசிய சந்திப்பு. காவல்துறையினரை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுக்கள். தேசபந்து தென்னகோன் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அச்சம் வெளியிட்டுள்ள பொன்சேகா. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ஷகளுக்கும் இடையில் கடந்த 10ஆம் திகதி காலை அவசர ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சாகல ரத்நாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். எனினும் நேற்றைய தினம் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட வேளையில் அதிபர் தேர்தலுக்கான காலவரையறையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதமே பிரதானமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுசன பெரமுன கட்சியும் இணைந்து அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது தொடர்பில் மிகவும் ரகசியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் முக்கிய கட்சிகளின் சார்பில் உயர்மட்ட தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளமை குறித்து அதிகம் பேசப்படுகின்றது. இது ஒரு ரகசிய சந்திப்பு என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிபர் தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற விவாதம் எழுந்துள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அத்தோடு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது எனவும் தேசபந்து தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதுருகிரிய பிரதேசத்தில் கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை காவல்துறை உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்ய போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை காவல்துறையினரின் பொறுப்பிற்கு எடுத்துக்கொள்ள நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதிகளில் நடைபெற சாத்தியமுள்ளது என வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் அதிபர் தேர்தல் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் அதிபர் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எவ்வித காரணங்களும் கிடையாது. மக்களின் ஆணை தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட வேண்டும். இலங்கை அதிபர் பதவி காலத்தை நீடிக்க முடியாது. 1982ஆம் ஆண்டை தவிர நாட்டை ஆட்சி செய்தல் தொடர்பிலான தேர்தல்கள் உரிய காலங்களில் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதனை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஜூலை 8 மற்றும் 9ஆம் திகதிகளில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடாத அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கினால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த அரச ஊழியர்களினதும் சம்பள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பணிக்கு வந்த ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அளிக்கும் முடிவை தடுக்க சட்டத்துறைகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக அதன் செயலாளர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரிவினருக்கு மாத்திரம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்குவதை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜூலை 8 மற்றும் 9ஆம் திகதிகளில் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது.
அதன்படி மூன்றாம் தர ஆசிரியர் ஒருவருக்கு 525 ரூபாவும், இரண்டாம் தர ஆசிரியருக்கு 1335 ரூபாவும், முதலாம் தர ஆசிரியருக்கு 1630 ரூபாவும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துருகிரியவில் கிளப் வசந்த படுகொலை செய்யப்படுவதை கொலை திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறப்படும் சஞ்சீவ புஷ்பகுமார் அல்லது லொக்குப்பட்டி நேரலையில் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதை அவர் தனது கைபேசி மூலம் நேரலையில் பார்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் கிளப் வசந்த குறித்த நிலையத்தை திறக்க வந்ததிலிருந்து சுட்டுக் கொல்லப்படும் வரை நேரலையாக காட்சிப்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை அத்துருகிரிய பச்சை குத்தும் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் சடலம் பொருளை மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சடலத்தை அங்கு வைக்கக்கூடாது என்றும், அப்படி இருந்தால் மலர்ச்சாலை வெடித்து சிதறும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வெளிநாட்டில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பின் மூலம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினரிடம் முறையிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த மலர்ச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இரத்த புற்றுநோய் மற்றும் அதனோடு இணைந்த நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு வழங்கக்கூடிய இன்புமச்சி மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இவ்வாறான சிகிச்சை நிலையம் மகரகம வைத்தியசாலை மற்றும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலை ஆகிய இரண்டில் மாத்திரம் காணப்படுகின்றது. இது இலங்கையின் 3வது நிலையமாக பதிவு பெறுவதோடு இவ்வாறான சிகிச்சையை தனியார் வைத்தியசாலை அல்லது இந்தியாவில் போன்ற வெளிநாடுகளில் பெறுவதாயின் பல மில்லியன் செலவீனம் ஏற்படும். குறித்த சிகிச்சை நிலையம் 2 விசேட படுக்கை அறைகளை கொண்டுள்ளது. ஆகவே மாதம் ஒன்றில் இருவருக்கு மாத்திரம் சிகிச்சை செய்ய முடியும். சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வைத்திய நிபுணர்களின் கடுமையான முயற்சியில் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனவால் வைபவ ரீதியாக எதிர்வரும் வாரம் திறந்து வைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், செப்டம்பர் 17 அக்டோபர் 17 இடையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் சில சக்திகள் உறுதியாக உள்ளமை புலனாகியுள்ளது. இத்தகைய செயற்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுடன் கடும் கரிசனத்திற்குரிய காணப்படுகின்றன. இலங்கையின் அரசியல் அமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்டங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.